வணக்கம் என்னாரே நட்புகளை சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப 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 சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், மெர்சிமாவுக்கும் சூர்யாவுக்கும் இருந்த மனக்கசப்பை மொத்தமாக தீர்த்து வச்சாச்சு. சூர்யாவை, அதாவது ஒரு இது சொல்லுவாங்கள்ல, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக, உலக வரலாற்றிலே முதல் முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி சூர்யாவை மன்னிப்பு கேட்க வச்சுருக்கேன். யாருக்கிட்ட? அதுவும் நம்ம மெர்சிமா கிட்ட ஆதாரபூர்வமாக. அதுவும் காலையில் அவங்க ஃபோனில் பேசுனது, நான் பேசுனது, பிரபு சார் பேசுனது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள், அதாவது எங்கள் குடும்பத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது சூர்யா கிட்ட மாத்திரம் நான் அதை சொல்லி வச்சுருந்தேன். அது என் குடும்பத்துக்கும் தெரியும். அந்த விஷயத்தை ஒரு ஆள் மூலியமாக, ஒரு கருப்பாடு மூலியமாக அந்த விஷயம் பப்ளிக் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி சூர்யாவுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்து அதை அவள் புரிஞ்சுக்கிட்டு, இவ்வளவு நாளாக நான் இப்படி ஏமாந்து போய் கிடந்திருக்கேனா, இனிமேல் இது நடக்காது, என் அறிவு கண்ணை நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா கிட்ட மனசார வீடியோ மூலியமாகவே மன்னிப்பு கேட்டு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி அவளை ஒரு இந்த பிரச்சனையை நான் வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன்னு தான் நான் சொல்லணும். காரணம் என்னென்னா, சில விஷயங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ அந்த அம்மா ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட சொன்னாங்க. அண்ணே, இப்படித்தானே இந்த விஷயம் போயிருக்கு, இப்படித்தானே வந்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லும்போது, இது எனக்கும் அந்த அம்மாவுக்கும் இது ஓப்பனாகவே தெரியும். இன்னார் மூலியமாக தான் இதெல்லாம் நடந்திருக்கும்னு. ஆனால் ஒருத்தி இருந்துக்கிட்டு இவளை தான் சொல்கிறேன், எதையுமே நம்பாமல் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்காது, நீ பொய் சொல்கிற, அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க மேலே அவங்களுக்கு என்ன கோவமோ வெறுப்போ அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி போச்சு. ஒரு பொறாமையில் கூட இதை பேசியிருக்கலாம் வச்சுருக்கலாங்கிற மாதிரி போச்சு. ஆனால் உண்மை என்னங்கிறத இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை சொன்னேன்னா அதோடைய இது தெரிஞ்சிடும், அது யாருங்கிறது என்ன, எதனால் அப்படி சில இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அண்ணே அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். இவளுக்கும் நான் சொன்னோன்னே தான் இவளுக்கு பேச 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 இவள் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி மன்னிப்புங்கிற வார்த்தையை கேட்டிருக்கா. இதோடு அந்த பிரச்சனைக்கு புல் ஸ்டாப் வச்சாச்சு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க போய் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, சூர்யாவுக்கு ஜெயில் கன்ஃபார்மு, அவங்க சென்னைக்கு மதுரைக்கு அவளை அலையோட போகிறாங்க, இந்த விஷயம் எதுவுமே கிடையாது. இது அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது. இதெல்லாம் பேசி தீர்க்கிற விஷயம். இதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து அளவுக்கு கூட போகிற விஷயம் கிடையாது. சாதாரணமாக நம்மளுக்குள்ளே உள்ள அந்த புரிதல் உணர்வு இல்லாமல் நம்பக்கூடாதவங்களை நம்பினதுனால வந்த வினை, அதெல்லாம் தீர்க்கிறது தான் என் வேலை. வேலுண்டு வினை இல்லைம்பாங்க. அந்த திருச்செந்தூர் முருகன் இவளை என்றைக்குமே கைவிட மாட்டாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எங்களுடைய அவங்க மெர்சிமாவுடைய கடவுளாகிய கர்த்தரும் அவங்கள காப்பாற்றுவாங்க. அதுபோக சில விஷயங்கள்லாம் நேற்றே அவங்க என்கிட்ட பேசி ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இந்த மாதிரி கோயிலில் போய் எலுமிச்சம்பழம் குத்த போகிறாங்களாமே, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் அதுக்கு பேர், அவங்க சொன்னாங்க லைவில், இதெல்லாம் நடக்க போகுதாமே, நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு எங்களுக்கு இது தேவையாண்டாங்க. ஏம்மா, அந்த மாதிரி எதுவுமே நடக்காதுமா. காரணம், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது உதவி தான் பண்ணியிருக்கீங்க. அதுபோக என் குடும்பத்தில் என் மனைவிக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி தான் செஞ்சீங்களே தவிர, கர்த்தர் உங்களை எந்த விஷயத்துலையும் அந்த மாதிரிலாம் கைவிட்டுற மாட்டார். எதுவுமே நடக்காது. இது யார் ஒருத்தவங்க இதை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இது 100க்கு 100% பழிக்கும். நீங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு அந்த மாதிரிலாம் நடக்காதுமா அப்படின்னு சொல்லி நேற்று நிறையா நான் பேசியிருக்கேன் அந்த அம்மாட்ட. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வேறு நிறையா பேசியிருக்கேன். இந்த பிரச்சனையை இதோட சுமூகமாக முடிஞ்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எதிரிகள் நிறையா பேர் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. எப்பட்றா இவங்க நல்லா இருக்காங்களே 2 பேரும், இவங்க வாழ்க்கை இப்படியே போகக்கூடாதே, நாசமாக போகணுமே, இவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்தாகணுமே, இவங்களுக்கு எதுவுமே நல்ல காரியமே நடக்கக்கூடாது. அதுபோக குறிப்பாக 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு இவங்க ஜெயிலுக்கு போய், திருப்பி ஒரு அம்மா எந்த வேலையும் நடக்காமல் இருக்குதே. ஒரு அம்மானா உங்களுக்கே தெரியும், அந்த அம்மா எதுவுமே இல்லாமல் அமைதியாக போய்கிட்டு இருக்க பிரச்சனை, இவங்களை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நம்ம மெர்சி சகோதரிக்கிட்ட போய் ஏகப்பட்ட விஷயங்களை கொளுத்தி போட்டு உதவி செஞ்சது அவங்க எங்களுக்கு இப்போ சமீப காலமாக செய்யலை. கடைசியாக உதவின்னு வாங்கினது நான் செப்டம்பர் மாதம், அதுக்கு முதல்ல தீபாவளிக்கு வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த அம்மாட்ட எந்த உதவி நானும் கேட்கல. நீங்கள் போட்ட அந்த வெடி கொளுத்தி போட்ட அந்த விஷயம், அவங்க காசு பணத்தோடு இருக்காங்க, லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்கன்னு நாங்களும் சரி அப்போவே முடிவு எடுத்துட்டோம்.
யாருக்கிட்டேயுமே நம்ம பணம் காசு கேட்கக்கூடாது. நம்ம உழைக்கிற காசில் நம்ம சாப்பிடுவோம். நம்மளுக்கு என்ன வருமானம் இல்லையா? முந்தியாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம 4 பேர் உதவியை கேட்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம்? 4 பேருக்கு உதவி செய்கிற இடத்துல இருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ ரம்ஜானுக்கே வந்து இப்போ வரைக்கும் நான் யாருக்கிட்டையாவது பிரியாணிக்கு பிச்சை எடுக்கிறேன்னா பார்த்தீங்களா? கிடையாது. ஏன்னா நான் எவ்வளவு தான் செஞ்சாலும் நம்ம காசில் செய்யணும். இல்லையா, செய்யாமல் பேசாமல் மூட வேண்டியதெல்லாம் மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தால் நம்மளுக்கு நல்லதுங்கிற ஒரு அந்த இதில் போயிட்டேன். ஏன்னா நான் எவ்வளவு செஞ்சாலும் நானும் போய் மாங்குன்னு பொட்டணம் போடுவேன். அப்படியே பிரியாணியை பாக்கெட்டு போடுவேன், தால்ச்சா ஊற்றுவேன். எங்கள் அத்தை பிள்ளைகளை கூப்பிட்டு அதுகளை வேலை வாங்கி இவ்வளோ வேலை வாங்கி காரில் அந்த பொட்டணங்களை பூரா எடுத்து வச்சு கொண்டு போய் ரவுண்ட் அடித்து எங்கெங்கே ஏழைகள் இருக்காங்க, முடியாதவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, தேடி 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 போய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கடைசியில் புரோக்கர் மாமாக்காரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை வந்து திட்ட தான் போகிறீங்க. அதே மாதிரி இவளையும் ஐட்டம் குதிரை மூஞ்சி அப்புறம் என்ன கட்டப்பையி என்னென்னமோ சொல்ல போகிறீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு தான் நல்லது செஞ்சாலும் எங்களுக்கு நல்ல பேருங்கிறது உங்கள்கிட்ட இருந்து கிடைக்க போகிறது கிடையாது. உங்கள் மீன்ஸ் பேடு கமெண்ட் போடுறவங்க அவங்க பூரா வந்து கொளுத்தி போடுறதுலையும் பொருத்தி போடுறதுலையும் தான் குறியாக இருப்பாங்களே தவிர எம்புடு நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நல்லது செய்கிறத இனிமேல் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். இனிமேல் இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் அடுத்தவங்க காசுலேருந்து வாங்கி அதில் செஞ்சோம். அதோடைய பலன் யாருக்கு போகும்? அவங்களுக்கு தான் போகும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் பாத்தியா ஓதுனேன்னா அந்த பாத்தியா வந்து நான் என் சொந்த காசில் நான் வீட்டுக்கு வெள்ளையடித்து இப்போ சிங்கப்பூர் முருகேசன் எனக்கு பணம் கொடுத்தாரு வெள்ளையடிக்க. அந்த காசில் வெள்ளையடித்தேன். மரியாமா பணம் கொடுத்துச்சு. அந்த காசில் பிரியாணி வாங்கினேன். மெர்சிமா அந்த விஷயத்தில் கொடுக்கல. இன்னும் 2-3 பேர் உதவி செஞ்சாங்க. ஆனால் இதோடைய பலன்கள்லாம் யாருக்கு போகும்? அவங்களுக்கு தான் போகும். இப்போ நான் வந்து என் பெத்த தாய்க்கு ஒரு பையன் தானே, 10 வருஷமாக பிள்ளை இல்லாமல் தவம் இருந்து பிறந்த பையன் நான். அப்போ ஏன் என்னால் வந்து இவளுக்கு கொடுக்குற காசில் இவ குகையில் கொட்டுறதுக்கு இவ கவட்டக்குள்ளே கொடுக்குற காசில் கொஞ்சமாவது மிச்சப்படுத்தி அதில் ஒரு 500 பேருக்கு வேணாம் 5 பேருக்கு நான் சாப்பாடு செஞ்சு போட்டிருந்தேன்னா அந்த பலன் எப்படி இருந்திருக்கும்? இப்போ என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமும் இவ்வளவு நஷ்டமும் துன்பமும் துயரமும் தினம் மன உளைச்சலுக்கும் ஆளாகினேன்னா அதுக்கு காரணம் என்ன? என் சொந்த காசில் இவ்வளோ உழைச்சும் என் பெத்த தாய்க்கு ஒரு பாத்தியா ஓதுறதுக்கோ எங்கள் அப்பாவை நினச்சி ஒரு பாத்தியா ஓதுறதுக்கோ நான் செய்யலை. அடுத்தவங்க காசை வாங்கி செஞ்சேன். அதனால் எங்கள் அம்மாவோட ஆத்மா மேலேருந்து சாந்தி அடைய மாட்டேங்குது. ஏன்டா எடுவட்டவனே, இவ்வளோ பணம் காசு சம்பாதிக்கிறியே, அந்த காசில் எனக்காக நான் உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் உட்கார வைக்க போய் தானே, அந்த ஆண்டவை வந்து உனக்கு நல்லது செய்ய போய் தானே நீ வந்து என்ன சொல்ல வந்தேன் அதையே மறந்துட்டேன். என்னால் தானே நீ இவ்வளோ தூரம் பிறந்து வளர்ந்து ஆளாகி நீ சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க. அந்த காசில் கொஞ்சமாவது எனக்கு செலவு பண்ணியாடா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட ஆத்மா அங்கேருந்து ஏங்குது, தவிக்குது. அதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் துன்பம் துயரம். ஆனால் இந்த வட்டம் நான் என்ன யோசித்தேன், என்னன்னாலும் சூர்யாக்கிட்ட தனிப்பட்ட முறையில் நான் பேசினேன். எப்போ இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவுக்கு ரம்ஜானுக்கு எங்கள் அம்மா பேரை சொல்லி ஒரு பாத்தியா ஓதி ஒரு 4 பேருக்கு நம்ம கையால் நம்ம சொந்த காசில் செய்வோம்ப்பான்னு சொல்லி நேற்று நைட்டு தான் நாங்கள் 2 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணினோம். நீ உடனே ஆலோசனைன்னா வேறு போயிடாதீங்க. மல்லிகைப்பூ மாமா வாங்கியிருக்காரு, அப்போ நைட்டே ஆலோசனை கூட்டத்தை போட்டாரா? அந்த ஆலோசனை கூட்டம் வேறு. நான் சொல்கிறது என் பெத்த தாய்க்கு ரம்ஜானுக்கு அந்த அம்மா பேரை சொல்லி எங்கள் அப்பா பேரை சொல்லி இறந்து போன என்னுடைய நடுமையம் இருக்கான் பாருங்கள், அவன் பேரை சொல்லி ஒரு பாத்தியா ஓதி ஒரு 10 பேருக்கு சோறு போடணும்னு நேற்று நைட்டு தான் நேர்த்தி கடை வச்சேன். கரெக்டாக இன்னைக்கு காலையில் அவளுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே மழை போல் வந்த பிரச்சனை பனி போல் அப்படியே விலகி அப்படியே உருகி ஓடிடுச்சு. அதை பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? எல்லார் வாயிலையும் மண்ணள்ளி போட்டு இன்றைக்கி இந்த எங்களுக்கு பேடு கமெண்ட் போட்டவன் நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். வாயில் பூரா இன்றைக்கி மண்ணு தான். நாங்கள் தெளிவாயிட்டோம். விஷயங்களை ஆறாமரை பேசணும், உட்காந்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். எப்பா இப்படி நடந்திருக்கு, இந்த ஆள் தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் மூல காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து எங்கள் குடும்பத்துக்கே தெரிஞ்ச ரொம்ப பெர்சனலான ஒரு ரகசியத்தை நான் சூர்யாக்கிட்ட உடச்சி விட்டேன். இந்த விஷயம் உனக்கும் சுமிக்கு மட்டும் தெரியும். ஆனால் சுமிக்கிட்ட வேறு மாதிரி சொல்லி வச்சுருந்தேன், உங்ககிட்ட வேறு மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் உங்ககிட்ட சொன்ன விஷயந்தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, சுமிக்கிட்ட சொன்ன விஷயம் ஸ்ப்ரெட் ஆகலை. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத அவகிட்ட சொல்ல 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 அவளுக்கு அப்படியே கண்கள் அகலை விரிஞ்சு வாயை பொழந்து அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, இதை ஏன்டா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்டா. இதை சொல்லக்கூடாது, எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் மறைச்சி வச்சுருந்தேன். பிரச்சனை வந்து போக 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 பூதாகரமாக வெடித்து
இதில் ஊடால வேறு சில பேர் வந்து அந்த அம்மாவையும் தூண்டி விட்டு ஒன்னையும் தூண்டி விட்டுக்கிட்டு இந்த இதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தாப்பா அந்த விஷயத்தை ரகசியத்தை நான் உடைச்சேன். இது தாப்பா உண்மை அப்படின்னு சொல்லி ஒரே போட்டேன். அவ்வளோதான். அதோடு அவள் காலையிலேருந்து வேறு டென்ஷனுக்கு போயிட்டா. இந்த மாதிரி இல்லாமல் நடந்திருக்கு. அப்போ கூட இருக்கிறவங்க இப்படி இல்லாமல் குழி பறிக்கிறாங்க. துரோகம், அதாவது இவன் எப்படி தெரியுமா அவள் கேரக்டரு, எதிரியை கூட மன்னிச்சிருவான், ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டான். துரோகி அதுலேயும் பச்சை துரோகம் நடந்திருக்கு இவளுக்கு துரோகம். அதே மாதிரி மன்னிப்புங்கிறது சாதாரணமாக கேட்க மாட்டான். தான் மேலே தப்பு இருந்து அதனால் ஆகா நம்ம செஞ்ச தப்பு தான், நம்ம தான் இதை புரிஞ்சுக்கிறாமல் நடந்துட்டோம் அப்படின்னு அவள் உணர்ந்துட்டானா தான் அந்த மன்னிப்புங்கிற அந்த ஒரு வார்த்தை அவள் வாயிலிருந்து வரும். காலையில் அவள் போட்ட வீடியோவில் நானும் தான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அவள் மன்னிப்பு கேட்ட கையை கூட கீழே கூட இறக்கலைங்க. இப்படியே வச்ச மணிக்கே என்னை மன்னிச்சிருங்க மிர்சிமா, என்னை மன்னிச்சிருங்க மிர்சிமான்னு சொல்லி 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 கேட்க கேட்க எனக்கு அப்படியே பக்கத்தில் அவளுக்கே அப்படியே ஒரு மாதிரி அது என்னமோல உனக்கு ஆச்சியாப்பா, அப்படியே சதையெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சா, கையே இழுக்க ஆரம்பிச்சிருச்சுடா. அப்படியே அவனால் அந்த எப்படி சொல்லுவாங்க நெர்வஸ், அதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்த அளவுக்கு அப்படியே படபடப்பு வந்துருச்சு அவளுக்கு. அப்படியே இப்போ கூட அந்த விஷயத்துலேருந்து அவள் இன்னும் மீண்டு வரலை. அதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்துகிட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட நான் போகலை, ஏன்னா எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அதை சொல்லிடுவா. சரி, நாங்கள் அதை வந்து சொல்கிறோம். ஒரு நல்ல செய்தி தான், அதுவும் நல்ல செய்தி தான். ஆனால் அதை இப்போ சொல்ல மாட்டோம். வாய்ப்புகள் வந்து எப்பயாவது தான் தேடி வரும். இது ஒரு பொன்னான வாய்ப்பு எங்களை தேடி வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள், அது சினிமா துறையாகவும் இருக்கலாம், வெள்ளித்திரையாகவும் இருக்கலாம், இல்லை சின்ன திரையாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. கண்டிப்பாக அது நல்ல விஷயந்தான். அது என்னங்கிறத நாங்கள் போயிட்டு வந்துட்டு, ஏன்னா அதுக்காக தான் அம்மா வீட்டுக்கு போகல, இங்கேயே உட்காந்து லைவை இப்போ இந்த வீடியோவை பேசி முடிச்சுட்டு நான் இன்னும் குளிக்கக்கூட இல்லை, உங்களுக்கு வீடியோவுக்காக இப்போ உட்காந்துருக்கேன், சும்மா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் போய் குளிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி, ஏன்னா அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அடுத்தடுத்து நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து இன்றைக்கி நடக்க போகுது. பல வருஷ எதிர்பார்ப்பு. நீங்கள்லாம் சொல்லுவீங்கள்ல, என்னம்மாம்மா உன்னுடைய திறமை, உன்னுடைய கனவு, உன்னுடைய அந்த மிமிக்கிரி வாய் நீ பண்ணுவ, பாட்டு பாடுவ. நேற்று நைட்டு கூட சொன்னான் தமிழந்தின் தலைமையை, உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குமாம்மா, நல்லா பாடுற, காமெடி பண்ணுற, டைமிங் ஜோக் அடிக்கிற, எல்லாமே பண்ணுற. ஆனால் உனக்குன்னு ஒரு வாய்ப்பு வராமல் இப்படி வந்து காத்துக்கிட்டு இருக்கியே மாமா, இப்படி உட்காந்துட்டியே மாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் வாய்க்கு சர்க்கரையை தான் அள்ளி போடணும். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. லேசாக கோடு வேடு தான் கொடுத்துருக்கேன். அங்கே போனதுக்கப்புறம் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், என்னுடைய திறமையை பார்த்து எனக்கோ சூர்யாவுக்கோ இல்லை 2 பேருக்கு சேர்ந்தோ வாய்ப்புகள் எங்கள் அதிர்ஷ்ட கதவை தட்டலாம். ஏன்னா திறமை உள்ளவன் என்றைக்குமே வந்து அப்படியே அமுங்கி போக மாட்டான். எங்களுக்கு ஸ்டார்டிங்கிலே சொல்லிட்டாங்க ஜோசியக்காரவங்க, 2026 உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நீங்கள் கண்ட கனவுகள்லாம் பழிக்கும்ட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் இப்போ கிளம்ப போகிற விஷயம் எங்களுடைய பல வருட கனவு, எங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிற ஒரு விஷயம். அது இப்போ நடக்க போகுது. எதாக இருந்தாலும் மத்தியானம் போயிட்டு, மத்தியானமும் ஆகலாம் சாயங்காலமும் ஆகலாம், சொல்ல முடியாது. மத்தியான வீடியோ வந்துச்சுன்னா குட் நியூஸோடு வர்றேன். கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லாமே நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இது இன்னும் தொடரணும். கண்டிப்பாக சொல்கிறேன். மனசு ரொம்ப நிம்மதியான இந்த வீடியோ, எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. நன்றி. நான் அதை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து என்னங்கிற விஷயத்தை சஸ்பென்ஸை உடைக்கிறேன். அதே மாதிரி அந்த ட்விஸ்ட்டு என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் அது என்ன மாமா, அதை என்ன ரகசியத்தை நீங்கள் சூர்யா கிட்ட சொன்னீங்க, சூர்யா போய் யாருக்கிட்ட சொன்னாங்க, அது எப்படி வேறு பக்கம் போச்சு, அந்த ரகசியம் ஏன் சூர்யா மனநிலை இவ்வளவு மாற்றம், இந்த பாருங்கள் வெடி கூட போடுறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத உலகமே கொண்டாடுது. இந்த பாருங்கள் திருப்பரன்ற கோயில்கிட்ட தான் வெடி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக எங்கள் மனசு எப்படி மத்தாப்பு போல் பூத்து குலுங்குதோ அதே மாதிரி உங்கள் மனசும் நாங்கள் போய் அந்த போகிற விஷயம் முடிஞ்சு நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் குலுங்கும். சரியா? நன்றி, வணக்கம். மதியம் சந்திப்போம். பாய்.